அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை அதை பற்றி பார்க்க போகிறோம். இல்வாழ்க்கை எந்த இதில் வருது, பிரிவில் வருதுன்னா அறத்துப்பாலில் வருது. அறத்துப்பாலில் பாயிரம் 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவரவியல் 13 அதிகாரம், ஊழியல் 1 அதிகாரம், மொத்தம் 38 அதிகாரம். இந்த இல்லறவியலுக்கு திருவள்ளுவர் 20 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அது என்னென்னு முதல்ல பார்க்கலாம். 5வது அதிகாரம் திருக்குறளில் 5வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கை, 6வது அதிகாரம் வாழ்க்கை துணைநலம், 7 மக்கட்பேறு, 8 அன்புடைமை, 9 விருந்தோம்பல், 10 இனியவை கூறல், 11 செய்நின்று அறிதல், 12 நடுவு நிலைமை, 13 அடக்கமுடைமை, 14 ஒழுக்கமுடைமை, 15 பிறன் இல் விளையாமை, 16 பொறையுடைமை, 17 அழுக்காராமை, 18 வெகாமை, 19 புறங்கூறாமை, 20 பயனில சொல்லாமை, 21 தீவினை அச்சம், 22 ஒப்புரவு அறிதல், 23 ஈகை, 24 புகழ். மொத்தம் 20 அதிகாரம் இல்லறவியல் கொடுத்துருக்கிறாரு. இதில் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்வாழ்க்கை அதிகாரம் 5 அதில் என்ன சொன்னால் குடும்ப வாழ்வின் சிறப்பு. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குன்னு, அந்த குடும்பத்தினுடைய கடமை என்ன, குடும்ப தலைவனுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் 10 குறள் மூலிமா நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். வாங்க ஒரு குறளாக பார்க்கலாம். 41வது குறள், அதாவது மொத்தம் 4 அதிகாரம் முன்னாடி முடிச்சாச்சு. அந்த 4 அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிரம், பாயிரவியல், அது 4 அதிகாரம். 1 கடல் வாழ்த்து, 2 வான் சிறப்பு, 3 நீத்தார் பெருமை, 4 அரண் வலியுறுத்தல். இந்த 4 அதிகாரத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ அதிகாரம் 5 அதில் 41வது குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறத்தில் வாழ்பவன் துறவி, பிரம்மச்சாரி, தேவர்கள் மூவருக்கும் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மூவருக்கும் அப்படிங்கிற இடத்துல இந்த 3 பேரும் கூட இருக்கலாம், மற்றும் பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் என மூவருக்கும் அப்படி எடுத்துக்கலாம். மற்றும் உறவினர், நண்பர்கள், ஏழைகள் என மூவருக்கும் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லறத்தில் இருக்கிறவங்க 3 பேருக்கு துணையாக இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்றார். அதை துறவி, பிரம்மச்சாரி, தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள், ஏழைகள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். 3 பேருக்கு மூவருக்கும் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். 42வது குறள். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது துறவிக்கும், ஏழைக்கும் மற்றும் வாழ்வை இழந்து தன்னிடம் வந்து உதவி என கேட்பவருக்கும் இல்லறத்தானே துணை. துறவிக்கு துணையாக இருக்கணும், ஏழைக்கு துணையாக இருக்கணும். ஒருத்தர் என்னால் முடியல, ஏதாவது கொடுங்க, உதவி செய்யுங்க இறந்து கேட்குறாங்க, அவங்களுக்கும் துணையாக இருக்க வேண்டியதுதான் இல்லறத்தானின் கடமை அப்படின்னு 42வது குறள் மூலிமா இல்லறத்தானுடைய குடும்ப தலைவனுடைய கடமையை சொல்கிறார். 43 தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு 5 ஓம்பல் தலை. புலவர், துறவி, இறைப்பணி செய்பவர், விருந்தினர், உறவினர் மற்றும் தன்னையும் காத்து அறநெறி வழுவாது அவர்களுக்கு நல்லறம் செய்வது இல்லறத்தானின் கடமை. ஒரு 6 பேர் சொல்றார். என்ன? புலவர், துறவி, இறைப்பணி செய்பவர், விருந்தினர், உறவினர், 5 தன்னையும் சேர்த்து அவரையும் பாதுகாத்துக்கணும். இல்லறத்தான் தன்னையும் காத்து அறநெறியும் வழுவக்கூடாது, அறநெறியும் தவறக்கூடாது, தழுவாது இந்த மேற்கண்ட 5 பேருக்கும் நல்லறம் செய்து வாழ்வதுதான் இல்லறத்தானின் கடமை அப்படின்னு 43வது குறளில் இல்லறத்தானுடைய கடமையை சொல்றாரு. 44 பலி அஞ்சி 10 ஊன் உடைத்தாயின்
வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழியஞ்சி பாத்து ஊன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழி பாவத்திற்கு பயந்து நல்வழியில் தான் சேர்த்த பொருளை பிறருக்கு பகிர்ந்து உண்ணும் இல்லறத்தானின் சந்ததி என்றும் அழியாது தொடர்ந்து வளரும். அதை பழி பாவத்துக்கு அஞ்சணும். நல்வழியில் பொருளை சேர்த்து பழிபாவத்துக்கு அஞ்சி நல்வழியில் சேர்த்த பொருளை பிறருக்கு பகிர்ந்து உண்டு வாழ்வுடைய சந்ததி, அதாவது பரம்பரை என்றும் அழியாது வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 45 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வின் இயல்பு மற்றும் அதன் பலன் என்பது பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டி அறநெறியில் தர்மம் செய்வதாகும். குடும்பத்தினுடைய வாழ்க்கையுடைய இயல்பு, அவனுடைய பண்பு, குடும்ப வாழ்வினுடைய பண்பு என்னன்னாக்கா பிற உயிரிடம் அன்பு காட்ட வேண்டும், அறநெறியில் தர்மம் செய்ய வேண்டும். இதைத்தான் நம்ம எல்லா திருமண பத்திரிகையிலையும் இந்த குறளை நம்ம போடுவோம். ஏன்னா இல்லறம் என்பது அறநெறியில் வாழ்ந்து அன்பு காட்டி அறநெறியில் தர்மம் செய்வதற்குத்தான் இல்லறம் அப்படிங்கிற வலியுறுத்திற்கோசரம் ஒரு அந்த திருமண பத்திரிகைகளும் இந்த குறளை நம்ம தமிழர் பண்பாடு தமிழுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த குறளை நம்ம ஒரு திருமண பத்திரிகைகளும் அச்சிடுறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வின் இயல்பு மற்றும் அதன் பலன் என்பது பிற உயிரிழத்தில் அன்பு காட்டி அறநெறியில் தர்மம் செய்வதாகும். பிற உயிரிழத்தில் அன்பு காட்ட வேண்டும், அறநெறியில் தர்மம் செய்ய வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கை. இல்வாழ்க்கையுடைய இயல்பு அதுதான், பண்பு அதுதான் அப்படின்னு. 46வது குறள். அறத்து ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்து ஆற்றின் போய் பெறுவது எவன்? குடும்ப வாழ்க்கையை அன்புடனும் அறநெறியுடனும் நடத்தினால் வேறு வழியினால் அடையப்போகும் பயன்தான் என்ன? ஒன்றுமில்லை. அதாவது குடும்ப வாழ்க்கையை அன்போடும் அறநெறியோடும் நடத்தினால் பிற வழி, அதாவது துறவரமோ வேற வழியில் போய் நம்ம எந்த பயனும் நம்ம அடைய போறதில்லை. அதில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து அன்புடனும் அறநெறியுடனும் நடத்தினாலே போதுமானது. அதுவே மற்ற துறவரம் அந்த மாதிரிலாம் போக தேவையில்லை அப்படின்னு 46வது குறள் மூலிமா இல்வாழ்க்கையுடைய சிறப்பை சொல்கிறார் திருவள்ளுவர். 47 இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. தர்மம் செய்து அறநெறிப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துபவன் பிற நெறியை பின்பற்றி வாழ்பவனை விட சிறந்தவன். தர்மம் செஞ்சு அறநெறியோட ஒருத்தவங்க குடும்பம் நடத்துகிறாங்கன்னா அதுவே போதுமானது இல்லை. அது பிற நெறி துறவரம் செய்பவங்களோட சிறந்த இதுதான். அது அல்ல, இல்லறம் துறவரத்தை விட சிறந்தது தான் அப்படின்னு 47வது குறளில் சொல்கிறாரு. ஆனால் தர்மமும் அறநெறிப்படியும் குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்னு 47வது குறள் மூலிமா வலியுறுத்துகிறார். 48 ஆற்றின் ஒடுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. தானும் அறநெறியில் வாழ்ந்து பிறரையும் அவ்வாறு வாழும்படி செய்யும் இல்லறத்தானின் வாழ்க்கையானது முனிவரின் வாழ்க்கையை காட்டிலும் சிறந்தது. திருப்பி அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தானும் அறநெறியில் வாழ்ந்து பிறரையும் அவ்வாறு அறநெறிக்கு இட்டு செல்லும் இல்லறத்தனின் வாழ்க்கையானது முனிவரின் வாழ்க்கையை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு 48வது குறள் மூலமா சொல்றாரு. 49 குறள் 49 அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அறம் செய்து வாழ்வதே குடும்ப வாழ்க்கை. அறம் செஞ்சுதான் அறம் செய்வதுதான் குடும்ப வாழ்க்கை. அதிலும் பிறர் நம் மீது பழியும் பாவமும் சுமத்தாமல் வாழ்வது மேலும் சிறப்பு. அறம் செய்வதுதான் குடும்ப வாழ்க்கை. அதிலும் பிறரால் நம்ம பழிக்கப்படாமல் பிறரால் பிறருக்கு நம்ம பாவம் செய்யாமல் இருந்து வாழ்ந்தால் அது மேலும் சிறப்புடையது அப்படின்னு இல்வாழ்க்கையுடைய சிறப்பை 49வது குறள் மூலமா சொல்றாரு. 50 வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இவ்வுலகில் வாழ வேண்டிய அறநெறிப்படி தர்ம காரியங்கள் செய்து சிறப்பாக குடும்பம் நடத்துபவனை வானுலக தெய்வமாக வணங்குவார். அதனால் எல்லார் வாழ்வில் தர்மம் செஞ்சு
அறநெறிப்படி சிறப்பாக குடும்பம் நடத்தினாலே போதும், அதுவே தெய்வத்துக்கு சமம் என்று திருவள்ளுவர் இல்லற வாழ்க்கையின் சிறப்பை அதிகாரம் 5 மிக விளக்கமாக சொல்லுகிறார். இல்வாழ்க்கை என்பது எப்படி நடைபெற வேண்டும், அதனுடைய பொறுப்புகள் என்ன, தர்மம் செய்து வாழ வேண்டும், அறநெறிப்படி வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார். ஆகவே நாமும் திருவள்ளுவரின் வேண்டுகோளுக்கு இணங்க இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு அறநெறி செய்து தர்ம காரியங்கள் செய்து நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இத்துடன் இந்த அதிகாரம் 5வது அதிகாரத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.